पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் விபூதி யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி யோகத்துல பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்திருக்கிறது 8வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. இந்த 20வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிற உபாசனையோட விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் ஆதிஹி. இதான் நம்ம எடுக்க போறோம். பகவானை பாத்தீங்கன்னா ஆதி காரணமா நம்ம அறிஞ்சுக்கணும். அது தெரியுமே சாமி, எல்லாத்துக்கும் தெரியுமே ஆதி காரணம். ஆமா, எல்லா மதங்கள்லயும் பாத்தீங்கன்னா பகவான ஆதின்னு தான் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பகவான் தான் ஆதி காரணம், இந்த ஜகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னும் போதுதான் யாரும் சொல்லி கொடுக்காம இருக்காச்சு. அதை எப்படி உபாசிப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் வந்துச்சு அகம் சர்வஸ்ய பிரபவா. திரும்பவும் 10:2 வந்ததே திரும்பவும் பாத்தீங்கன்னா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் சர்வஸ்ய பிரபவா. நான் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆதி காரணமா நான் தான் இருக்கின்றேன். என்னிடம் இருந்துதான் பாத்தீங்கன்னா மத்த சர்வம் பிரவர்த்ததே. என்னிடம் இருந்துதான் பாத்தீங்கன்னா இது எல்லாம் உண்டாயிற்று. அப்ப எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னா அப்ப அவரை அறியணும்னா எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை அறியணும்னா அந்த ஆதி காரணத்துக்கு நம்ம போனாதான் அவரை அறிய முடியும். அப்ப எப்படி அறியறாங்க அப்படின்னா ஒரு குருநாதர் மூலமா அதுக்கான வே எப்படி போறது அப்படின்னு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா லய பிரக்ரியா அப்படின்னு பேரு. இன்னொன்னு சொன்னீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அதத்து வியாவிருத்தி அப்படின்னு பேரு. அதத்து வியாவிருத்தி அப்படின்னா பகவான் இல்லாதது எதெல்லாம் இருக்கோ அந்த பகவான் இல்லாதது எல்லாத்தையும் இது பகவான் இல்லை, இது பகவான் இல்லை, இது பகவான் இல்லைன்னு நேர்த்தி பண்ணிக்கிட்டே போறோம். அதத்து வியாவிருத்தி அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நேத்தின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சாதாரணமா சொல்லும் போது நேத்தி பிரக்ரியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லய பிரக்ரியால போகும்போது தான் என்ன பண்றோம். லய பிரக்ரியால காரியத்தை காரணத்தில் ஒடுக்குதல், லயம் செய்தல். அப்போ காரியத்தை எல்லாத்தையும் அதனுடைய காரணத்துல லயம் பண்ணிக்கிட்டே போறோம் அப்படின்னா கடைசியில நம்ம என்ன பண்ணுவோம், மூல காரணத்தை நம்ம அடைஞ்சிடலாம். இதான் மெத்தட். பஞ்சீகரணம் அப்படின்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா சங்கரர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகார உக்கார மகாரங்களை லயம் பண்ணி துரியத்தை அடையிற மெத்தேடு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சகோஷ விவேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலமா ஒவ்வொரு கோஷங்களையும் லயம் பண்ணி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா துரியத்தை ஆத்மாவை அடையிற மெத்தேடு தைத்திரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருன்னா லய பிரக்ரியா. இதான் அனுபூதி பண்றதுக்கு லய பிரக்ரியா. ரெண்டும் ஒண்ணுதான். நேத்தி பண்றதும் லய பிரக்ரியா பண்றதும் ரெண்டும் ஒரே தான். அப்ப இங்க என்னன்னா நான் எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றதை வச்சுக்கிட்டு இது எல்லாம் என்னிடம் இருந்து வந்தது அப்படின்னா இந்த நம்ம பார்க்கக்கூடிய எல்லாம் காரியங்கள். அப்ப காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லயம் பண்ணணும். காரணத்துல விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணணும். இந்திரியங்களை பாத்தீங்கன்னா மனசுல லயம் பண்ணணும். மனசை பாத்தீங்கன்னா புத்தியில லயம் பண்ணணும். புத்தியை பாத்தீங்கன்னா மகத்தத்துவம் சொல்லக்கூடிய பிராணன்ல லயம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிராணனும் கூட பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நான் இல்லை அப்படின்னு சொரூபத்துல பாத்தீங்கன்னா பிராணனையும் லயம் பண்ணணும். இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விதமா அறிந்தவர்கள் இதி மத்துவா பஜந்தேமாம், இந்த விதமா அறிந்து சர்வத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பார்த்து எதெல்லாம் காரியங்கள் இருக்கோ அந்த காரியத்துல எல்லாத்துலயும் காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபித்து இருக்கும். ஒரு சாதாரண ஒரு லாஜிக்.
மண்பானைக்கு காரணம் மண்ணா இருக்கிறதுனால அந்த காரண தத்துவமா இருக்கிற மண்ணு வந்து பாத்தீங்கன்னா பானை முழுவதும் வியாபிச்சிருக்கும். இந்த கிளாத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணமா பஞ்சு இருக்கிறதுனால அந்த பஞ்சு அந்த கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். ஆபரணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கிற தங்கம் அந்த ஆபரணங்கள் ஃபுல்லா வியாபிச்சிருக்கும் ஒவ்வொரு இணுக்குலையும். அப்போ இந்த இதை அப்படியே அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து வெளிப்பட்ட இது காரியம், பகவான் தான் காரணம் அப்படின்னா காரண தத்துவமா இருக்கிற பகவான் இந்த நாமரூபம் ஃபுல்லா இந்த மொத்த ஜெகத்திலையும் வியாபித்திருக்கின்றார். இதுதான் நம்ம எடுக்க வேண்டியது. அப்போ நாமரூபம் பொய், நாமரூபத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூத்தமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பாவ சமன்விதாக பஜந்தே மாம் பஜந்தே. பாவ சமன்விதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்தோடு கூடியவர்களாக. என்ன சுவாமி பாவத்தோடு கூடினவர்கள் அப்படின்னு எங்கேயாவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு இடத்துல சொல்லும், அந்த ஒரு இடத்துல சொல்றத வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:66 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டு சங்கர பாஷ்யம் போட்டுங்க. 2:66 வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஒரு ஸ்லோகம் இருக்காங்க. நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சாபா வயத சாந்திகி அசாந்தஸ்ய குதசுகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல வந்து சொல்லுது, புத்தி வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு கண்ட்ரோல் ஆகலையோ, புத்தி வந்து நிலை பெறவில்லையோ, ஒரு விஷயத்துல புத்தி வந்து சாலிட் ஆகணும். அப்படி சாலிட் ஆகாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அயுக்தஸ்ய நாஸ்தி புத்திகி அயுக்தஸ்ய. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல நிக்க முடியாது, சித்த ஏகாகிரம் கிடைக்காது. யுக்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகத்தோடு கூடினவன் அப்படின்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிச்சயம் அப்படின்றதுல சாலிடா இருக்கிறது பேரு நிச்சயமா இருக்கிறது யுக்தன்னு பேர். ஒருவேளை உங்களுக்கு புத்தி நிலை பெறல அப்படின்னா நீங்க யுக்தன் ஆக முடியாது, யோகி ஆக முடியாது. யோகம் இல்லாதவனுக்கு அயுக்தஸ்ய ந பாவனா பவதி. அயுக்தனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவம் கிடைக்காது. பாவம் கிடைக்காதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நச்சாபா வயத சாந்திக்கு, பாவனை செய்யாதவனுக்கு மோட்சம் என்ற சாந்தி கிடைக்காது. அசாந்தஸ்ய குத சுகம், சாந்தி கிடைக்காது அப்படின்னா சாந்தி இல்லாதவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க பாஷ்யக்காரர் அங்க வந்து பாத்தீங்கன்னா பாவனா பண்றதுன்ற ஒரு முக்கியமான இதுங்க. இப்ப குருநாதர் மூலமா சிரவணம் பண்றீங்க, சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சப்தார்த்தம் தெரிஞ்சிடும். பகவத்கீதை கேட்க கேட்க சப்தார்த்தம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணும்போது தான் முக்கியமானது திருட நிச்சயம். புத்தி ஒரு விஷயத்துல இதுதான் கரெக்ட், மற்றதெல்லாம் பொய், இந்த நாமரூபம் எல்லாம் பொய், வெறும் ஒரே தத்துவம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு மனனத்து மூலமா நல்லா நிச்சயம் பண்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஆகிற சாலிட் ஆக 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 என்ன உண்டாகும் தெரியுங்களா? மனனத்தோட பரிபக்குவம் ஆகும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா புத்தி நிலை பெற ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங் ஆகும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த ஏகாகிர சித்தம் உண்டாக என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளார ஒரு பாவனா உண்டாகும். பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். பாவம் என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை பத்தி பேசும்போது சொல்றார், ஆத்ம ஞான அபிநிவேஷக பாவனா. பாவனான்றதுக்கு அர்த்தம் ஆத்ம ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா நுழைதல் அப்படின்னு, பிரவேசம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். என்ன பிரவேசம் பண்றது? நானே அந்த பிரம்ம தத்துவமா இருக்கேன், நானே வாசுதேவனா இருக்கேன், நானே அந்த பிரம்மமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன், நான் இந்த தேகம் இல்லை, நான் ஈஸ்வர சுரூபமா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறது. நான் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஒரு புழு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வசந்த காலம் எங்கெல்லாம் பர்ணசாலைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடு கட்டும். அந்த குளவி, அந்த குளவி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்ணை கொண்டு வந்து ஒரு கூடு கட்டிட்டு அது என்ன பண்ணுவோம், அந்த குளவி வந்து பாத்தீங்கன்னா அந்த இளந்தளிரா இருக்கிற மரங்கள் எல்லாம் இப்ப இளந்தளிரா இருக்கு, நிறைய அந்த கிரீன் கலர்ல ஒரு புழுக்கள் இருக்கும், நீளமா இருக்கும். இதை நேரா கொண்டு போய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பஞ்சு இருக்கிற குளவி என்ன பண்ணும், எல்லா இடத்துலையும் பறந்து போய்
அந்த புழுக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும். கொட்டின மாத்திரத்துல நிறைய புழுக்கள் செத்து போயிடும். அதுல எந்த புழு வந்து பாத்தீங்க அப்படின்னா செத்து போகாம வந்து பாத்தீங்கன்னா துடிக்குதோ அந்த புழுவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளார மண்ணால செய்யப்பட்ட கூட்டுக்குள்ளார உள்ள திணிச்சிட்டு என்ன பண்ணும், ஒரு பஞ்சு திரும்ப ஒரு கொட்டு கொட்டிட்டு ஒரு 4 இலத்தலையை வந்து பச்சை இலத்தலையை உள்ளக்குள்ளார ஃபுட்டு போட்டுட்டு போயிடும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலத்தலையை போட்டுட்டு திரும்ப ஒரு பஞ்ச் பண்ணிட்டு போயிடும். இதே மாதிரி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல இந்த புழு வந்து பாத்தீங்கன்னா துடிச்சு 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 இது எப்ப பார்த்தாலும் வந்து ஐயோ புழு எப்போ குழவி வந்து கொட்டுமோ, எப்போ குழவி வந்து கொட்டுமோ, எப்போ குழவி வந்து கொட்டுமோ அப்படின்னு 24 மணி நேரமும் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், அந்த குழவியவே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி சிந்தனை பண்ணி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த புழுவா இருக்கிறது என்ன ஆயிடும், எத் சிந்தனம் தத்பவதி, எதை சிந்திக்குதோ அதுவாவே ஒருத்தன் ஆகின்றான். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, குளவியானது அந்த புழுவானது என்ன ஆகுது, குளவியா மெதுவா மாறி விடுகிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல சுவாமி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவண மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அகமகமகம்னு ஒரே நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு முன்னாடி நடக்கிறது. மனனத்துக்கும் நீங்க யோகத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பாவம் அப்படின்னு பேர். இது பேர் முன்னாடி பண்ண முடியாது, இப்ப பண்ண முடியாது. இப்ப பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. நல்ல மனனம் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஆகணும். அதாவது சொல்றேன், புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஆகி ஏகாகிர சித்தம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த பாவனா வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கும். பாவனையினால்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது பிரம்மானுபூதியானது உண்டாகும் அப்படின்னு இருக்கு. இததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாவ சமன்விதாகா புதாகா பஜந்தேமாம். இந்த ஸ்லோகத்துல அதுதான் சொல்றாரு. நல்ல புத்திசாலிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிரவண மனனம் பண்ணி பாவத்தோடு கூடியவர்களா, என்ன பாவம், வாசுதேவ சர்வம். இது எல்லாம் நான் பார்க்கிறது எல்லாம் வாசுதேவன் தான். நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசுதேவனாவே நானும் இருக்கிறேன். இங்க நான் பார்க்கறதெல்லாம் வாசுதேவனா தான் இருக்கு. நாம ரூபம் உண்மையில்லை பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னையும் பிரம்மமா பாவிச்சு மற்றதையும் இந்த லோகத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது. அந்த பாவனையோடு கூடியவர்களாக என்ன பண்றாங்க, என்னை பூஜிக்கின்றார்கள். பஜந்தே மாம் பஜந்தே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தோட மீனிங் ஆயிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற அகம் பரம் பிரம்ம. இது என்ன இன்னைக்கு பாட்டம் போகுது. அகம் பரம் பிரம்ம வாசுதேவாக்கியம் சர்வஸ்ய ஜகதக பிரபவஹ உற்பத்தி. ஆச்சாரியர் சொல்றார் அகம் சர்வஸ்ய பிரபவக அப்படின்னா என்ன அர்த்தம், அகம் பரம் பிரம்ம, நான் தான் பரபிரம்மமா இருக்கேன். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது ரொம்ப இதா எழுதுறார். நான் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதுறார், நான் பரபிரம்ம ஸ்வரூபமா இருக்கேன். எனக்கு என்ன பேரு அப்படின்னா வாசுதேவன் அப்படின்னு பேரு. நாராயணன் வாசுதேவன் அப்படின்னு வரும்போதெல்லாம் அதை சுத்த பிரம்மம் எடுக்கணும். அப்போ வாசுதேவன் என்ற பெயரை உடைய பரபிரம்மமா இருக்கிற நான் சர்வசிய ஜெகத்தக பிரபவக, நான் தான் இந்த எல்லா ஜெகத்துக்கும் பிரபவ காரணம், மூல காரணம். பிரபவகன அர்த்தம் உற்பத்தி, உற்பத்தி காரணம் நான் தான். என்கிட்ட இருந்து தான் இந்த எல்லாம் உற்பத்தி ஆயிற்று. 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, 10:2 அகமாதிகி. எதை வந்து 10:2 வந்து பாத்தீங்கன்னா நான் அகமாதிர் தேவானாம் மகரிஷீனாம் சர்வசகன் சொல்லிச்சோ அதே தான் இங்கேயும் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் சொல்ல போறான், அர்ஜுனன் சொல்ல போறான். அப்போ 20 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டு தான் நம்ம எடுத்துக்க போறோம் மெடிடேஷனுக்கு. நிதித்தியாசனத்துக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆதி காரணம், ஏன்றது தான் இது எல்லாம் உண்டாச்சு. தான் பகவான் அதையே சொல்றாரு. என்னன்னா மத்த ஏவ, என்னிடமிருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் உற்பத்தி ஆயிற்று. ஸ்திதி நாச கிரியா பல உபபோக லட்சணம், என்கிட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி உண்டாச்சு. என்கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதின்னு சொல்லக்கூடிய இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் பகவானுக்கு மேலதான் இருக்கும். இதுக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நாசம் லயம்னு சொல்லக்கூடியது எங்க நடக்கும், பகவானிடத்திலேயே தான் லயமும் நடக்கும் பிரளயமும் நடக்கும்.
ஸ்திதி நாச கிரியா. அது மட்டும் இல்ல, பகவான் இடத்துல தான் இந்த 3 கர்மங்களும் சிருஷ்டி ஸ்திதி லயம் 3ம் பகவான்கிட்ட நடக்குது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பல உபபோக லட்சணம், நம்ம கர்ம பலன்களை அனுபவிக்கிறோமே, இதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து தான் நடக்குது. அவர் தான் கர்ம பலன்களை கொடுக்கிறார். அவருக்கு மேல இருந்துகிட்டு தான் நம்ம வந்து கர்ம பலன்களை அனுபவமும் செய்யறோம். இது எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா விக்ரியாரூபம் சர்வம் ஜகத்து. இது எல்லாம் மாறுபாடுகள், விகாரங்கள். இந்த விகார ரூபமா இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் நிகிரகம்லாம் சொல்றவே, இந்த பஞ்ச காரியங்களும் விகார ரூபம் சர்வம் ஜகத் பிரவர்த்ததே, என்னிடமிருந்தே இவைகள் எல்லாம் நடக்கின்றன, பிரவிற்த்தியாகின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்திலிருந்து தான் ஒட்டியானம் நெக்லஸ் என்ற ஆபரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. தங்கத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி காலத்துல ஆபரணங்கள், அந்த தங்கத்துக்கு மேலதான் ஒட்டியானம் நெக்லஸ் பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு. அதை மெல்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த தங்கத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா ஆபரணம் பேர் சொல்லிட்டு இருந்தமே அது எல்லாம் லயமாகுது. அப்போ இதே மாதிரி இந்த ஜெகத் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவ ஜெகத் எல்லாம் பகவான்கிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு, பகவான்கிட்டயே இருக்கு, பகவான் இடத்திலேயே லயத்தையும் அடையும் சுத்த பரபிரம்ம தத்துவத்துல. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதி மத்வா ஏவம் மத்வா, இந்த விதமா அறிந்து பஜந்தே, பஜந்தே அப்படின்னா சேவந்தே, சேவனம் பண்றாங்க. பஜசேவாயாம், பஜனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சேவனம். சேவனம் பல விதங்கள்ல சொல்லப்படுது, பல விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜை அப்படின்றது என்ன அப்படின்னா பாவம். பாவத்துக்கு பேர் தான் இந்த இடத்துல ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய பாவத்துக்கு பேரு தான் பஜனம் அப்படின்னு பேரு, பூஜை அப்படின்னு பேரு, ஆத்ம யாஜி அப்படின்னு பேரு, அவங்க பண்றவங்களுக்கு பேர் ஆத்ம யஜனம், ஆத்ம பூஜா அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாம் என்னை சேவந்தே, என்னை பூஜிக்கிறார்கள். புதாகா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திமான்கள். புதாகானா புத்திமான்கள் என்னை பூஜிக்கிறார்கள். யாரு புத்திமான்கள்? அவகத தத்துவார்த்தம் பாவ சமன்விதாகா. அவகத தத்துவார்த்தம் என்ன அர்த்தம்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணமா இருக்கார், நிர்குண நிராகாரம் அவ்யக்தம், அவர்தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஆத்மாவா ஸ்புரணமா இருக்கார். அவருக்கு மேலதான் இந்த ஜெகத்தெல்லாம் இருக்கு. இந்த ஜெகத் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல இல்ல, கல்பிதம், வெறும் தோற்ற மாத்திரம். பகவான் இந்த ஜெகத்திலையும் இல்ல, இந்த ஜெகத்து பகவான் இடத்திலையும் இல்ல. பகவான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், அதுக்கு மேல காட்சிகள் மாதிரி இந்த ஜெகத்து வந்து போகுது. ஜீவ ஜெகத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எதுவும்லயும் சம்பந்தம் இல்லாம உதாசீனமா இருக்கிற மாதிரி சச்சிதானந்த பரபிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் எதோடையும் சம்பந்தம் இல்லாம இருக்கார். அந்த பகவான் தான் நானா இருக்கேன் அப்படின்னு தத்துவார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா அவகத தத்துவார்த்தா. அவகத அப்படின்னா அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவர்களாக சிரவணம் மனனம் பண்ணியாச்சு. நல்லா எந்த இல்லையே எல்லாம் தெரியுது, ஆமா தெரியுது, எல்லாம் தெரியுது. ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல வந்து ஒரு ஜெகத்து தெரியுது, தெரியறதுக்காக இருக்குன்னு சொல்லாமா? தெரிஞ்சது எனக்கு, சொப்பனத்துல ஒரு ஜெகத்து இருந்துச்சு, துவைத்த ஜெகத்து. அப்ப தெரிஞ்சதுனால சத்தியம்னு சொல்லலாமா அப்படின்னா சத்தியம்லாம் என்ன சாமி? வேக்கப் ஆகிற வரைக்கும் சத்தியம், வேக்கப் ஆயிட்டீங்க அப்படின்னா அது பொய்யா போயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத் எல்லாம் தெரியுது, தெரியறதுனால மட்டுமே இது சத்தியம் இல்லை அப்படின்னு நல்லா மனநெல்லாம் பண்ணி இருக்கிறது ஒரே தத்துவம், தங்கம் மட்டும் சத்தியம், தங்கத்துல இருக்க நாமரூபம் வெறும் ஆபாசம் தோற்றம் அப்படின்னு நல்லா மனநத்தை பண்ணி என்ன பண்றாங்க? நிதித்தியாசனத்துக்கு போகணும். நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? பாவம் பண்ண. அந்த பாவத்தோடு பாவ சமன்விதாகா. பாவம் என்ன சுவாமி? பாவோ பாவனா. பாவம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பாவனான்னு பேரு. பாவனான்னு என்ன சுவாமி? ஆத்ம ஞானத்துல அபினிவேஷம் அப்படின்னு பேர். அபினிவேஷம்னா அபிமானம் அப்படின்னு அர்த்தம். நீங்க யோக சாஸ்திரத்துல அபினிவேஷன்றதுக்கு மரண பயம், அங்க அதை இங்க எடுக்காதீங்க.
அபினிவேஷம் அப்படின்னா அபிமானம். ஆத்ம ஞானத்துல அபிமானம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவேசம் பண்றது அப்படின்னு அர்த்தம். நான் ஆத்மாவா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன், நான் அந்த ஈஸ்வரனா இருக்கேன். வாசுதேவோகம் 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 வாசுதேவ சர்வம் இது பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம். ஆத்மாதான் இது எல்லாம், பிரம்மம் தான் இது எல்லாம், ஈஸ்வரன் தான் இது எல்லாம், ஈஷாவாசியம் இதம் சர்வம், நான் அந்த பிரம்மமா தான் இருக்கேன் அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமா பாவிக்கிறதுக்கு பேருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாவனான்னு பேர். ஆச்சாரியார் சொல்றாரு பரமார்த்த தத்துவ அபினிவேஷக. பரமார்த்த தத்துவம் எது? சர்வம் பிரம்மமயம், அதான் பரமார்த்தம். ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், அதான் பரமார்த்த தத்துவம். இதெல்லாம் நாமரூபம் எல்லாம் போய் அதான் பரமார்த்த தத்துவம், அதான் வாஸ்தவம். அந்த வாஸ்தவமான அந்த ஞானத்துல வந்து பாதிக்கிறது. நான் அதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன், அந்த பிரம்மமா நான் இருக்கேன். அந்த அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையவே நினைச்சுக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பிரம்மமாவே இருக்கேன், அந்த ஸ்புரணமாவே இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல நான் எப்படி இருந்தேன்? சுகஸ்வரூபமா இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி தான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன், பிரம்ம தத்துவமா இருக்கேன், எனக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாவிக்கிறதுக்கு பேரு பாவ சமன்விதாகான்னு பேரு. அந்த பாவனையோடு கூடியவர்களாக. தேம சமன்விதாக, சமன்விதான்னு அர்த்தம் சயுக்தாக இத்தியர்த்தக, அதோடு கூடியவர்களாக என்ன பண்றாங்க? அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். இதுக்கு என்ன பேரு? பாவனான்னு பேரு. முக்கியமானது, பாவ பக்தி ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்றார். கிஞ்ச, அந்த பாவம் வர்றதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? யாருக்காவது கேள்வி வரும் இல்ல? சுவாமி அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னு அதை பாவம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பாவம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா சம்பவிக்காச்சு. ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு எறும்பு வந்து மலை உச்சிக்கு போற மாதிரி மெதுவா டியூன் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா கிஞ்ச. அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். மேலும் என்ன பண்ணணும்? பாவம் உண்டாகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கிறார் 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணாஹா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணாஹா போதயந்தः பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய பிராப்தி பண்ற பாவம் வருதுல்ல, அந்த பாவம் சித்திக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலா இதெல்லாம் இருக்காது, நம்ம எழுதிக்கணும். பாவ சித்திக்கான சாதனம் என்ன? மச்சித்தாக, என்னிடத்திலேயே சித்தத்தை மனதை கொடுத்தவர்களாக. காலையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு, நடுவுல விவகாரம் பண்ணிட்டு இருக்காரு. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திரமோ ஒரு ஜபமோ ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பகவானை பத்தின விஷயம் போயிட்டே இருக்கணும். கிளாஸ்ல இந்த சொன்னாங்க, பிரம்மமா எப்படி பிரம்மமா இருக்கும், இது என்னது, எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கு, இது என்னது, இதெல்லாம் பொய்யா, எப்படி சொல்லுது? ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டது எல்லாத்தையும் திரும்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்றது, மனசால என்ன பண்றது, இந்த ஸ்லோகத்தையோட அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சிந்தனை பண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னா என்ன பண்றது, இது அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா காதுல போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. சதா மனசு விஷய சிந்தனைக்கு போகாம இதே சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறது. மச்சித்தாக, இது மாதிரி சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேரு மச்சித்தாகான்னு பேரு. மத்தி சித்தாக மச்சித்தாக. மத்கத பிராணாக, மத்கத பிராணாகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனத்தையே வந்து பாத்தீங்கன்னா எனக்காக கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்தவங்க நம்ம சொல்றோம்ல. உயிரை கொடுத்தவங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லை சாமி, பகவான் அடையணும், ஆத்மானுபூதி நடக்கணும், பிரம்ம சாட்சா்காரம் பண்ணணும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. உண்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம், நீங்கெல்லாம் உண்டியல்ல காசு தானே போடுவீங்க, நாங்கெல்லாம் என்ன பண்றது தெரியுங்களா, உண்டியல் ஏறி நாங்களே உள்ள விழுந்துட்டோம். பெரிய உண்டியல் யாரு? பகவான் தான் பெரிய உண்டியல். சாமி என்னையே எடுத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்தையே கொடுத்துட்றது. வேற வியாபாரம் இருக்கா, வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஜீவனத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல கொடுக்கறதுக்கு பேரு
மத்கத பிராணாகனு ஒரு மீனிங். பாஷிகர் 2-3 மீனிங் சொல்றார், ஒரே ஒரு மீனிங் இப்ப எடுத்தங்க. ஜீவனத்தை கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, மனசை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனத்தை கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது காரியம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணுமே. என்ன காரியம் பண்ணுவாங்க? போதயந்தக பரஸ்பரம். தனக்கு தெரிஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது, அவங்க வந்து தனக்கு சொல்றது அப்படின்னு பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா புரிய வச்சுக்கிறது. போதயந்தகனா உபதேசிக்கின்றார்கள், பரஸ்பரம் உபதேசிக்கிறார்கள். நான் தான் சொன்னேன், ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த சாங்கிய தத்துவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சித்ரா மாட்டேன். நான் சொன்னேன், யாரையாவது உங்க ரோட்ல யாராவது உங்க தெருவில் யாராவது பிடிப்பாங்க. நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ராணிகளா நிறைய பேர் இருக்காங்க. உடனே சித்ராமா சொன்னாங்க, சாமி என்கிட்ட வரவங்களா நான் அப்ராணியா அப்படின்னு. அப்ராணி இல்லை, இந்த மொத்த உலகமே அப்ராணி தானே, தத்துவம் தெரியாதவங்க தானே. கொஞ்சம் ஒரு இதா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா யாராவது கிடைப்பாங்க, வாங்க வாங்க உங்களுக்கு தத்துவம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிச்சதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, அந்த ஷேரிங் பண்றது. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து பார்ப்போம். ஒரு ஸ்லோகத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னும் போதுதான் பார்ப்போம். இல்லைன்னா அதான் நமக்கு தெரியுமே அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது காரியம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப படிச்சதை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு பேக்கு கிடைக்கும், கண்டிப்பா நமக்கெல்லாம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பேக்கு கிடைக்கும். நான் முதல்ல சாங்கியம் எடுக்கும் போது ரொம்ப அப்ராணியா ஒரு ஜீவன் கிடைச்சாரு. நல்ல மிளகா அரைக்கிற மாதிரி தலையில ஏறி மிளகா அரைச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையா சொல்லி கொடுத்து கத்துக்கிறது. அப்ப பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லி கொடுத்தேன், அவர் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தார். பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போதனை பண்ணிக்கிறது, அதுவும் நடக்கும். அப்ப பரஸ்பரம் போதயந்தக, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதாந்தம் படிச்சவங்க. ஏன்னா மனனம் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் பண்ணும்போது 2 பேர் அவசியம். சிரவணம் வந்து பாத்தீங்கன்னா தனியாவும் பண்ணலாம், இப்ப கூட்டமாவும் பண்ணலாம். ஆனா மனனத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரஸ்பரம் 2 பேர் வேணும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது இப்படிதான் சொல்லுங்க, இல்ல இது தப்பு இப்படிதான் சொல்லியிருக்க அப்படின்னு 2 பேரும் நல்லா வந்து சம்பாதம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். அப்ப பரஸ்பரம் போதயந்தக மனனம் பண்றாங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கதயந்தஸ்ச மாம் நித்தியம். கதயந்தஸ்ச என்ன பத்தியே வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் கதயந்தஸ்ச, கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தியும் பகவானை பத்தியும் சுத்த பிரம்ம தத்துவத்தை பத்தியும் எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டே இருக்கிறது. இதையே பேசிக்கிட்டு இருக்கிற, பேசுனா இது மட்டும்தான் பேசுறது. அது மட்டும் இல்லாம நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு ஒன்னும் வேணாம் சுவாமி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்க அந்த ஸ்புரண மாத்திரமா இருக்கிற அந்த பகவான் இடத்திலேயே நித்தியம் துஷ்யந்தி, போதும் ஒன்னும் வேணாம். துஷ்டி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அலம் பிரத்யம் இருக்கிறது. போதும் அப்படின்ற எண்ணம் தான் சந்தோஷம் கொடுக்கும். இருக்கிறதெல்லாம் போய் ஒன்னும் வேணாம், போதும், என்ன கிடைக்குதோ அது போதும், பகவான் போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே நிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா மூலமா அவங்க என்ன பண்றாங்க, நித்தியம் துஷ்யந்தி, நித்தியம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ரமந்திச்சு, அந்த ஆத்ம தத்துவத்திலேயே விளையாடுறாங்க. ரமந்தி அப்படின்னா ரமணம்னா கிரீடான்னு பேரு. நல்ல விளையாடுபவர்களாக ஆத்ம தத்துவத்திலேயே மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு ஸ்லோகம் வந்துருச்சு. இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 5:17 பாத்தீங்கன்னா தெரியும். பகவத்கீதையில 5:17 வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயம் யோகத்துல நிதித்தியாசனத்துக்கு போகுது. உட்கார்ந்து யோகம் சமாதி அபியாசம் பண்ணணும். சமாதி அபியாசம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொன்னது அப்படியே அங்க இருக்கு. தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. அப்படியே இருக்கு. தத்புத்தய, எவருடைய வந்து பாத்தீங்கன்னா எவருடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா விஷயத்திலேயே இருக்கோ, ததாத்மானக, எவருடைய மனசானது வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோ, தன் நிஷ்டா, சதா அந்த தத்துவத்திலேயே யாரு நிற்கின்றார்களோ, தத்பராயணாக, யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவையே பரம அயனமா கத்தியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, வேற கத்தியே இல்லை, போக்கிடமே இல்லை சுவாமி அப்படின்னு அதையே கத்தியா வச்சிருக்கிறாங்களோ,
அப்ப என்ன அர்த்தம்? மனசை கொடுத்தாச்சு, புத்திய கொடுத்தாச்சு, அதுலயே நிக்கிறாங்க, வேற கதி இல்ல, அவனை தான் அடையணும்ன்ற மார்க்கம், வேற எல்லா மார்க்கத்தையும் லாக் பண்ணியாச்சு, ஷட் டவுன் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிறவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா கச்சந்தி ஆப்புனராவர்த்தி, திரும்ப வராத நிலையை அடைகிறார்கள். திரும்ப வராத நிலையை அடைகிறாங்கன்னு என்ன சுவாமி அர்த்தம்? மோட்சத்தை அடைகிறார்கள். நிஷ்டை மூலமா மெதுவா 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 நிஷ்டை கூடி 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 மோட்சத்தை அடைகிறார்கள், ஆத்மானுபூதி அடைஞ்சிடறாங்க. அவங்க என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஞான நிர்தூத கல்மஷாகா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கல்மஷங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தினால எரிக்கப்பட்டதாயிடுது, நிர்தூத்தம் ஆயிடுது, நாசம் அடைகின்றது. அவங்க பாப்பம் இல்லாதவர்களா முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 5:17 சொல்லியிருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சதசியில ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. பஞ்சதசியில 7:106 போட்டு, பஞ்சதசி 7:106 ஸ்லோகம் 106, 7வது அத்தியாயம், சித்திர தீபம்னு பேரு. ரொம்ப அற்புதமான இடம். அதுல சொல்லுது, தச்சிந்தனம் தத்கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏகதேவ ஏகதேக பரத்வம் ச ஏதத் ஏக பரத்வம் ச ஏததேக பரத்வம் ச பிரம்மப்யாசம் விதுர்புதாஹ பிரம்மப்யாசம் விதுர்புதாஹ. பிரம்மாபியாசம் இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, இப்ப இந்த 9வது ஸ்லோகம் படிக்கிறீங்களே, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரம்ம அபியாசம்னு பேர். பிரம்ம அபியாசம்னு என்னது அப்படின்னு கேட்டா தச்சிந்தனம், பகவானையே வந்து பாத்தீங்கன்னா இந்த தத்துவத்தையே சிந்திக்கிறது. தத்கதனம், அதையே வந்து பாத்தீங்கன்னா பேசுறது. அந்யோன்யம் தத் பிரபோதனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதை உபதேசிச்சுக்கிறது. இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தக பரஸ்பரம், இதேதான் வேற ஃபார்ம்ல சொல்லப்பட்டிருக்கு. அதையே சிந்தனை பண்றது மனசுல, அதையே பேசுறது, அதையே மற்றவங்களுக்கு அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்கிறது. இதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஏதது ஏகபரத்வம். ஒரே விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்பராயனாக சொல்லிச்சுல்ல, அதேதான். இதான் கதி, இதுக்கப்புறம் வேற மார்க்கமே இல்லை அப்படின்னு ஏகபரத்துவமா இருக்கிறது, ஒரே லட்சியமா இருக்கிறது. இதை தவிர்த்து வேற லட்சியமே இல்லாம இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு பிரம்ம அபியாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதுர்புதாகா, புத்திசாலிகள் இதை சொல்கிறார்கள். பஞ்சதசியில இருக்கு. அப்புறம் யோக வாசிஷ்டத்துல ராமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்ட மகரிஷி சொல்றார். இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு வந்து பார்க்கலாம் ஆச்சாரியர் என்ன சொல்றாரு. மச்சித்தாகான என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, மச்சித்தான்றதுக்கு அர்த்தம் மயி சித்தம் ஏஷாம், எவர்களிடத்துல சித்தம்னா மனசு, எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே சித்தம் மனமும் போய்விட்டதோ, சதா பகவானியே சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு மச்சித்தாகா, தே மச்சித்தாகா. மத்கத பிராணாகன என்ன அர்த்தம் எடுக்கணும்? மாம் கதாகா பிராப்தாகா சக்ஷுராதய பிராணாகா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிராணன்றது பகுவச்சனத்துல இருந்துச்சுன்னா அது இந்திரியங்களை குறிக்கும். இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் காமன் நேம் பிராணாகா. அப்ப மத்கத பிராணாகான என்ன எடுக்கணும் அப்படின்னா, எவர்களுடைய பிராணாகான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள், கண் காது மூக்கு வாயின்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் மாம் கதாக என்னையே அடைந்தவைகளாக, சக்ஷுராதயக பிராணாகா, எவர்களுடைய கண்கள் காது மூக்குவா எல்லாம் பகவான் விஷயத்திலேயே ஈடுபட்டதா, அதையே அடைந்ததா இருக்கோ, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏஷாம் தே மத்கத பிராணா, அவங்களுக்கு பேர் மத்கத பிராணாக பேர். கண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எதையும் பார்க்காம, காதுகள் வேற எதையும் கேட்காம, எல்லா இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர விஷயமாவே கொண்டுட்டு வந்துடுறது, அதுக்கு பேரு மத்கத பிராணான்னு பேரு. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல வரீங்க சுவாமி மத்கத பிராணானுங்கிறத ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்றாரு மயி உபசங்கிருத கரணா இத்தியர்த்தம். அவ்வளவுதான், என்னிடத்துல இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கியவர்களாக, அவ்வளவுதான் அர்த்தம். சமம் தமம் சொல்றோம்ல, அந்த சமதமம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் மத்கத பிராணான்றதுக்கு அர்த்தம் சமத்தோடும் தமத்தோடும் இருக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மச்சித்தான்ற இடத்துல சமம் போட்டுங்க, மத்கத பிராணான்றதுல வந்து பாத்தீங்கன்னா தமம் போட்டுங்க.
தமம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபசங்கிருத கரணான்னு பேர். நல்ல இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. பாகியேந்திரிய நிகிரஹ தமஹக்கஹ பாகியேந்திரிய நிகிரஹ ஷமஹக்கஹ மனோ நிகிரஹ. மனசை வந்து சதா பகவான் இடத்துல வச்சிங்கன்னா மச்சித்தான்னு பேரு. வேற விஷயங்கள்ல போகாம இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா விஷயத்துல போகாம அதுக்கு பேரு மத்கத பிராணான்னு பேரு. அதுக்கு அடுத்தது இத்தியர்த்தக அதவா அல்லது வேற ஏதாவது சொல்லுங்களேன் சாமி. அப்ப நான் ஆச்சாரி சொல்றாரு மத்கத பிராணா மத்கத ஜீவனா இது ஏதத். ஆச்சாரி தெளிவா சொல்லிட்டேன். வேற ஒரு மீனிங் எடுத்தீங்க அப்படின்னா எனக்காகவே லைஃப கொடுத்தவன்பா, வேற அவனுக்கு வேற எதுவும் இல்லை. 24 மணி நேரம் வேற பிசினஸே இல்லாதவன், ஜீவனத்தையே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்காக ஜீவனத்தையே கொடுத்தவன். ரிஷிமார்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, குகையில வந்து ரமண பகவான் உட்கார்ந்த மாதிரி புத்து முளைச்சு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சால் மகாதேவன், அடையாவிட்டால் மரணதேவன் அப்படின்னு உட்கார்றது. அடைஞ்சா அவனை அடைஞ்சே ஆகணும், இல்ல அப்படின்னா வேற எதையும் அடையறதுக்கு இந்த லோக்கத்துல இல்லை அப்படின்னு தன்னுடைய ஜீவனத்தையே வந்து பாத்தீங்கன்னா மத்கத பிராணா மத்கத ஜீவனா இத்தியேதத்து, ஜீவனத்தை எனக்காக கொடுத்தவங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சிரவண மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு போயிட்டு இருக்க பாதை மார்க்கம். இதெல்லாம் பண்ண 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 நமக்கு இன்க்ரீஸ் ஆக 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 அதையே சிந்திக்கிறது, அதையே சொல்லி கொடுக்கறது, இந்திரியங்களை மெதுவா நிகிரகம் பண்றது, இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும், பாவம் உண்டாகும். பாவம் உண்டாகிறதுக்காக தான் இந்த காரியம் பண்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு போதையந்தக, கூடவே என்ன பண்றாங்க அப்படின்னா போதையந்தகனா அவகமயந்தக, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன், காசி போகும்போது பார்த்துருக்கேன். அங்க வந்து தட்சிணாமூர்த்தி மடம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி மடம் ஒன்று இருக்கு. நான் போனேன் அப்படின்னா காசிக்கு எப்போவாது போனேன் அப்படின்னா நான் அப்போ முன்னாடிலாம் போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு என்னோட சீனியர் சாதுக்கள் இருப்பாங்க. சீனியர் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் கொட்டை போட்டவங்க சார், நல்ல வேதாந்தத்தில் படித்து நல்லா கொட்டை போட்டிருப்பாங்க. மத்தியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்கு உட்காருவாங்க. டெய்லி அந்த ராஜராஜேஸ்வரி மடம் என்னையா போனீங்கன்னா போங்க, அங்கே சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 பேர் தங்கியிருப்பாங்க, வேற எந்த வேலையும் இருக்காது. 2 மணிக்கு உட்காருவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா எல்லாரும் மாஸ்டராக இருப்பாங்க. மாஸ்டராக இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உபனிஷத்தில் மிருகதாரண்யத்துலேருந்து ஏதாவது, பிரம்மசூத்திரத்துலேருந்து ஏதாவது, இல்லை பகவத்கீதையிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சம்வாதம் போயிட்டே இருக்கு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி சொல்லியிருக்கு, இது இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைப்பா நீ சொன்னது தப்புப்பா, இது பாரு இதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோ, இங்கே இருக்கு பாரு நீ சொன்னது தப்பு, இது இங்கேருந்து கரெக்ஷன் பண்ணு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நல்ல சம்வாதம் பண்ணி போகும். 2 மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணுவாங்க. நித்தியம் இது நடந்துகிட்டே எல்லாமே படித்தவங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளார தனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு சொல்றது, மற்றவங்களுக்கு சொல்றது தெரிஞ்சது தனக்கு சொல்றது, அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட தப்பான மைண்ட் செட்டப் ஏதாவது இருக்கும். ஞான விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு பூர்வாகிரம்னு சொல்லுவோம், முன்னாடி ஏதாவது பதிஞ்சு வச்சிருப்போம், அதெல்லாம் ரிமூவ் ஆகி அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஒரு பரிப்பக்குவத்தை அடையும். சந்தேகம் இல்லாத ஞானமா மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரஸ்பரம் போதையந்தஸ்ட, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா போதையந்தகனை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அவகமயந்தக புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கிறாங்க. பரஸ்பரம் அந்யோன்யம் கதையந்தோ, அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது போகும்போது வரும்போதெல்லாம் இதையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுல பகவத்கீதையில எப்படி சொல்லியிருக்கேன், இப்போ நானும் நாதபுரம் இங்கேருந்து கிளாஸ் எடுத்து போறோம்னு வச்சுக்கோங்க, வேற என்ன பேசுவோம்னு நினைக்கிறீங்க? என்னோட சாதுக்கள் யாராவது வராங்க போறாங்க, என்ன பேசுவோம்னு நினைக்கிறீங்க? பேசுறது ஒரே சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் பேச்சிருக்கோம். ஏதாவது பேசினாலும் கூட என்ன பண்ணுவோம், சில சமயம் அதான் அரசியல் ஏதாவது பாலிடிக்ஸ் ஏதாவது பேசினாலும் ஒரு க்ஷணம் வெளியில போயிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்துடும். லோக்கத்து விஷயங்கள் ஏதாவது பேசுனா கூட அதுக்கு பின்னாடி பேஸா எதா இருக்கும் அப்படின்னா இதை பேஸா வச்சுக்கிட்டு தான் பேசுறது. எப்ப எதை பேசினாலும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் ஆத்ம தத்துவத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு கதையந்தஸ்ட ஞான பல வீரியாதி தர்மைகி விசிஷ்டம், ஞானம் அதுக்கப்புறம் ஞான பலத்தோட வீரியாதி, ஞான பலம் வீரியம்,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி தருமைகி விசிஷ்டம். ஞானம், பலம், வீரியம் முதலிய தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஞானத்தோடையும், பகவானோட ஞானம், பகவானோட பலம், பகவானோட வீரியம் முதலிய எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தர்மைகி விசிஷ்டம் மாம், அப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடியிருக்கின்ற பகவானை, பகவானை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கதையந்தக, அதை வந்து பகவானை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது, பாகவத விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறது, பகவானோட விஷயங்களை பேசி 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 துஷ்யந்தி மகிழ்ச்சி அடைகிறார்கள். துஷ்யந்திச்ச பரிதோஷம் உபயாந்தி, பரிதோஷம்னா சந்தோஷத்தை அடைகிறார்கள். ரமந்தின்றதுக்கு அர்த்தம் ரதிம் ச பிராப்னுவந்தி. ரத்திம்னா ரம்மிப்பு, அதுலயே ரம்மிச்சு போறது, பகவானை பத்தி பேசி பேசி சந்தோஷப்படுறது, பகவான் இடத்துலயே ரம்மிச்சு ஆஹா என்னமா இருக்கு தத்துவம் அப்படின்னு அதுலயே ரம்மிச்சு போறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செய்கிறார்கள். பிரிய சங்ககத்யா இவ. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியமான ஒரு ஆள் வந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் எனக்கு சுவாமி வந்து ஒருத்தர் வர்றார், எனக்கு ரொம்ப பிரியமான சுவாமி வந்தார். வந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா போய் கட்டி பிடிச்சிட்டு வந்து சாமி எப்போ வந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரியமா மனசுக்குள்ள சந்தோஷம் உண்டாகுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பார்க்காத ஒருத்தரை, பிரியமான ஒருத்தரை சந்திக்கும் போது எப்படி ஒரு புலங்காகிதம், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மயிர்கூச்சல் இதெல்லாம் உண்டாகுமோ இது மாதிரி பகவானை நினைச்சு 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேயே மகிழ்ச்சி அடைதல், அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ரம்மிச்சு போதல் இது நடக்கும். அடிச்சா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடியது. இது என்ன பண்ணும், மெதுவா மெதுவா பாவத்தை கிரியேட் பண்ணும். இப்ப இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சுவாமி பண்ணணும், இது கூட வந்து பாத்தீங்கன்னா இதை பிராப்தி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படி கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து பக்தி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது பக்தி சூத்திரத்துல ஒரு 7வது ஸ்லோகம் ஒன்று இருக்கு. பக்தி சூத்திரத்துல 7வது சூத்திரம் அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சாச்ச காமயமானா நிரோத ரூபத்துவாத். பகவானை வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்சத்துக்காக பண்றதுக்கு பேரு நிவிருத்தி மார்க்கம்னு பேரு. நிவிருத்தியில இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது இருக்கு என்னன்னு அப்படின்னா எந்த கர்மா பண்ணினாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா சதா காமியம் வருஜயேத். சதா காமியம் வருஜயேத். பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், முக்கியமான வச்சனம் சொல்றார், சதா முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், காமிய கர்மங்களை வர்ஜனம் பண்ணணும். காமிய கர்மங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாச்ச அந்த பக்தியானது ந காமயமானா, பக்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா காமப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட அர்ச்சனை பூஜனை பண்ணிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது பக்தி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா நிரோத ரூபத்வாத். உண்மையான பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா அன்பு, பிரீத்தி, பிரியம். அந்த பிரீத்தி பிரேமரூபா, அந்த பரம பிரேம ரூபா. பக்தின்றதுக்கு அர்த்தம் பரம பிரேம ரூபா, அன்பு மட்டும்தான் பகவான் இடத்துல. அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்டீங்க அப்படின்னா அது பக்தி இல்லை. பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா காமியத்துக்கு ஆப்போசிட். முக்கியமானது தான். நம்ம இது வரைக்கும் நிறைய அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கோயிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் செங்கலை வச்சு கட்டி கட்டி வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து வந்து வீடு வீடா கட்டி வச்சிருக்கான். என்னப்பா பண்ணியிருக்கான் அப்படின்னா இது இந்தியா ஃபுல்லா இருக்கு. நான் பத்ரிநாத் வரைக்கும் போய் மேலே வரைக்கும் போய் பார்த்துட்டேன், மானா கிராமம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லா இடத்துலையும் மக்கள் என்ன பண்றாங்க, வீடு கட்டணும்னு வந்து பாத்தீங்கன்னா கல்லை வச்சு அங்கங்க சின்ன சின்ன வீடாக. திருவண்ணாமலை எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன வீடு. ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கானதா இருக்கு. எல்லாத்தையும் இடிச்சு இன்னொருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன சின்ன கல். காமியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவே இல்லாம போச்சு. அப்ப பக்தியா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி இல்லை. ஏன்னா தெளிவா சொல்லுது சா ந காமயமான. பக்தி என்பது காமப்படுவதல்ல. ஆசைப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது பக்தி இல்லை. ஏன் அப்படின்னா ரெண்டும் பரஸ்பரம் விரோதம். பிரியமும் வந்து பாத்தீங்கன்னா ஆசையும் காமமும் பிரியமும் ரெண்டும் பரஸ்பர விரோதம். ஏன் அப்படின்னா நிரோத ரூபத்துவம். உங்களுக்கு நல்ல பக்தி வந்துச்சு அப்படின்னா காமத்தை அது என்ன பண்ணும், நிரோதம் செய்யும். அப்ப மோட்சத்தை விரும்புறவனா இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவானை தவிர்த்துட்டு வேற எதையுமே கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா கொடுத்துருவார். கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவார், பக்தர்கள் கேட்கறத கொடுக்கறது தானே.
வரதகன்னு பேரு, பகவானுக்கு பேரு வரதா. வரம் ததாதீதி வரதா. வரத்தை கொடுப்பார், நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பார். அப்புறம் எங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க? அந்த சினிமாக்குள்ளாரியே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கிரீனை பத்தி உங்களுக்கு அறிவு வரவே வராது. ஆதார தத்துவத்தை அடையே முடியாது. வெறும் சம்சாரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய, சொப்பனத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். சொப்பனம் பார்க்கிறவனை பாத்தீங்கன்னா அடைய முடியாது. அப்ப ஆதார தத்துவத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த லோக்கம் பொய், இதுல எனக்கு ஒன்னும் வேணாம் அப்படின்னு இருந்தாதான் அது பிரேம ரூபா பக்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது காரியம், முதல்ல காமம் இருக்கக்கூடாது பாவம் உண்டாகிறதுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணணும்? நிரோதஸ்து லோகவேத வியாபார நியாசா. முக்கியமானது. நல்ல தச்சிந்தனம் தற்கதனம் பண்றீங்க அப்படின்னா, நல்ல பாவம் சித்திக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, முதல் காம நிஷேதம். ரெண்டாவது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, லோக வேத வியாபார நியாசகா. பக்தி எதுக்கு விரோதமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி பாத்தீங்கன்னா லோக விவகாரங்களுக்கு விரோதமானது. நிரோதம். ஒருத்தருக்கு பக்தி வர 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 வெளியில இருக்கிற விவகாரங்கள் பாத்தீங்கன்னா நின்று போயிடும். ஏன்னா பக்திக்கும் விவகாரங்களுக்கும் விரோதம். அதுக்கு அடுத்தது வேத வியாபார. வேத வியாபாரமும் பாத்தீங்க அப்படின்னா விரோதம். ஒரு சின்ன ஒரு ஹோமம் பண்றீங்க அப்படின்னா பகிர்முகமா ஆயிடுவீங்க. உள்ள உட்கார்ந்து பாவம் பண்ணணும்னா 100% ஷட் டவுன் பண்ணிட்டு பேசாம குவைட்டா உட்கார்ந்து ஒரு தத்துவத்தை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கிட்டு அதை சிந்தனை பண்ணணும். பகவானோட ஏதாவது ஒரு கதையை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்ணணும், பாவசமாதி உண்டாகிறதுக்கு. தத்துவ சிந்தனம் பண்றது பாத்தீங்கன்னா நிர்குணத்தை பிராப்தி பண்றதுக்கு தத்துவ சிந்தனம் பண்ணணும். இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லோக்க விவகாரம் பண்ணினாலும் நடக்காது. ரஜோகுணத்துல காரியம் பண்ணிட்டு இருப்பீங்க. வைதிக கர்மா பண்ணினீங்கனாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் தேவதைகளை உத்தேசம் பண்ணி தான் பண்ணப்படுது. சுவாகா வஷட்டெல்லாம் சுவாகாக்காரம் எல்லாம் பண்றீங்க, வஷட்காரம் பண்றீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தேவவிரதா தேவான் யாந்தி, பித்ருவிரதான் பித்ருன் யாந்தி. யாரெல்லாம் தேவதைகளை பாத்தீங்கன்னா நல்லா பூஜிக்கிறாங்களோ தேவதைகளை அடைவாங்க. அப்ப நம்ம ஆகுதிகள் கொடுக்கிற அந்த ஹோமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் இல்லாதது. லோகத்துல இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் ஈஸ்வரனோட சம்பந்தம் இல்லாதது. அப்ப இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நியாசா, எல்லாத்தையும் விட்டுறணும். பக்திக்கு யாராவது பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துக்கு போறவன் என்ன பண்ணணும்? மனன பரியந்தம் தன்னுடைய சொந்த பூஜையை வச்சுக்கலாம். மனனம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகவே என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா பூஜை நின்று போயிடும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிய பூஜைகளும் நின்று போயிடும். பாவம் சித்திக்க சித்திக்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருந்து இது எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வியாபாரங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். வெளியில பண்ற வியாபாரம், வைதிக வியாபாரம் எல்லாத்தையும் நியாசம் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா அத்வைத பக்தி, அனன்ய பக்தி என்ன பண்ணும்? விரோதம் பண்ணிடுவார். இது மாதிரி சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அனன்ய பக்தி எப்படி சுவாமி வரும் அப்படின்னு யாராவது கேட்கணும். அப்ப 2 காரியம் பண்றோம். மூணாவது பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு ஒரு முக்கியமானது இருக்கு. 8:14 பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமானது சொல்றார். 8:14 பாத்தீங்கன்னா சொல்றார். 8:14 சொல்றது பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 8:14 அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதா சததம், சதா காலம் பாத்தீங்கன்னா பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, வேற சிந்தனைக்கு போகாம இருக்கிறது. யோமாம் ஸ்மரதி நித்யசக, நித்தியமா என்னையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கிறது, நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. மனசு ஃபுல்லா அவனையே ஆலோசனை பண்றது, நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தஸ்யாகம் சுலப பார்த்த, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் எளிதில் அடையப்படுபவனாக இருக்கின்றேன். நித்திய யுக்தசிய யோகினக சொன்னல, சமம் தமம் 2 வந்துடணும். சமதமத்தோடு கூடி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சதா பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அனன்யமா நானே அவன், அவனே நான், நானே அவன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா ஈஸியா அடையப்படுவான். அப்ப அனன்ய பக்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சுலப பார்த்தன்ற.
அனன்ய பக்தி பண்ணணும். அனன்ய பக்தி தான் பக்தி. அந்த அனன்ய பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது யோக சூத்திரத்துல 10வது சூத்திரம் சொல்லுது. யோக சூத்திரத்துல 10வது சூத்திரம் சொல்லுது, அந்யாஸ்ரயணம் தியாகோ அனன்யதா. அந்யாஸ்ரயணம் தியாகோ அனன்யதா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷன் வச்சிருக்கோமா, எல்லா கண்டிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், உடைச்சிட்டு என்ன பண்ணணும், இப்படி இருந்தாதான் எனக்கு, இப்படி இருந்தாதான் இருக்க முடியும், இப்படி இருந்தாதான் இருக்க முடியும் அப்படிலாம் இல்லை. பகவான் பார்த்துப்பார், எல்லாம் வெறும் பகவான் பார்த்துப்பார். வேற எந்த ஆசிரியம் இல்லை. என்னை யார் ரட்சிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை உற்பத்தி பண்ணது பகவான் இருந்து நான் உற்பத்தியான, பகவானுக்கு மேல நான் இருக்கேன், பகவான் இடத்துலயே லயமும் ஆவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட கர்ம பலன்களை கொடுக்கறதும் பகவான், என்னை கர்மத்தை பண்ண வைக்கிறதும் பகவான் அப்படின்னு சதா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல தூக்கி போட்டுறது. வேற யாரையும் டிபெண்ட் பண்ணாது, பகவான் பார்த்துப்பாரு, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆசிரியங்கள் மற்றதை சார்ந்து இருக்கும் பாத்தீங்களா, மற்ற சார்புகளை எல்லாத்தையும் என்ன பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது. வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சமாதிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற பாவ சமாதிக்கு உண்டாக்குறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் எப்படி அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா குழவியவே நினைச்சுக்கிட்டு இருக்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த வியாபாரம், இது பண்ணணுமே அது பண்ணணுமே இது நடக்கணுமே அங்க நடக்கணுமே, ஒரு மணி நேரம் நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம், எதுவும் சார்ந்து நான் இல்லை, ஏதாவது நடந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் என்ன பண்றது அப்படின்னா தூர போட்டுட்டு பகவான் பார்த்துப்பார். நான் தான் இந்த சம்சாரத்துக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிறேன் பில்லர் மாதிரி, நான் இல்லைன்னா கூட இந்த உலகம் வந்து நல்லா நடக்கும். நான் தான் சொல்றேன், வயசான காலத்துல என்ன பண்ணணும், அது பாட்டுக்கு சின்னவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சதா ஈஸ்வரனையே ஆசிரியம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால்தான் சொல்லுது முக்கியமானது அந்நிய ஆசிரியனம் தியாகம். மற்ற எல்லா சார்புகளையும் என்ன பண்றது அப்படின்னா விட்டுடுறது, ஆசிரியத்தை விட்டுடுறது. அதுக்கு பேர் தான் அனன்யதான்னு பேர். 10வது சூத்திரம். 9வது சூத்திரம் சொல்லுது அனன்யதாக்கு இன்னொரு ஒரு சொல்லுது, தஸ்மின் அனன்யதா தஸ்மின் அனன்யதா தத் விரோதிஷு உதாசீனதாச்ச. நீங்க அனன்ய பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும், பாவம் சித்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மின் அனன்யதா. பக்தி சூத்திரத்துல 9வது சூத்திரம் தஸ்மின் அனன்யதா. பகவானையே வந்து பாத்தீங்கன்னா நான் அவனா இருக்கேன், 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 அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி வாசுதேவோகம் வாசுதேவோகம் சிவோகம் 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 சோகம் 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 அப்படின்னு பாவம் பண்ணணும். பாவம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் பண்றதுக்கு தது விரோதிஷு, நீங்க பாவம் பண்றதுக்கு எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரங்கள், எதெல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப், எந்த விவகாரம், எந்த வியாபாரம், நம்மளுடைய எந்த காரியங்கள், எந்த உணவு முறை, எதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கோ இந்த பாவம் பண்றதுக்கு, லைஃப் ஃபுல்லா இதை வந்து அனுஷ்டானம் பண்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதுல எல்லாத்துலயும் என்ன பண்ணணும், உதாசீனதா. ரொம்ப முக்கியமானது, உதாசீனப்படுத்தணும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னுடைய சாதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனே வந்தாலும் ஓரமா போயான்றணும். நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னதான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை வந்து பாத்தீங்கன்னா சகுனம்லாம் நீ இல்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், நீ எனக்குள்ளார ஆத்மாவா இருக்க என்ற மாயாஜாலம் போட்டு என்னை ஏமாத்தலாம் நினைக்காத, ஓரமா போ, நான் வந்து உன்னை சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றணும். நிர்குணத்தை நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சகுனம்லாம் மாயாஜாலம் காட்டாதுன்னு ஈஸ்வரனே வந்தாலும் ஈசனோட ஆயினும் ஆசை அருமை வந்துடணும். அப்ப எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனம் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி, நான் அவனா இருக்குன்ற அனன்ய பக்தி உண்டா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் வந்துருங்க, 10வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றார், ஏ யதோக்த பிரகாரைஹி பஜந்தே மாம் பக்தாஹா சந்தஹ. ஏ எவர்கள், இப்ப சொன்ன மாதிரி எந்த பக்தர்கள், யதோக்த பிரகாரைஹி சொல்லப்பட்ட முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களா இருந்து கொண்டு பூஜிக்கிறார்களோ அவங்க என்ன ஆகுறாங்க சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 10வது ஸ்லோகம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம்
ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. அது மாதிரி அனன்ய பக்தி, இது மாதிரி உதாசீன பாவம், வெளி விவகாரங்கள்ல அனன்ய பக்தி உதாசீன பாவம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சதா மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் இது மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு என்ன பண்றார் பகவான்? தேஷாம். தேஷாம் அப்படின்னா அவர்களுக்கு. எவர்களுக்கு? சததயுக்தானாம். சததயுக்தானாம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சததயுக்தானாம் நான் அதனால தான் சொன்னேன் 8:14 வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமானது. ஆச்சாரியார் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், சதத யுக்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சததம் இது நைரந்தரியம், நிரந்தரமா இருக்கணும். நிரந்தரம்னு என்ன அர்த்தம்? நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட குவாலிட்டியை பார்க்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், கன்சிஸ்டன்சி எவ்வளோன்றத நான் பார்ப்பேன். கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயரா ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கார். என்ன பிளஸ் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, செஞ்சுரிலாம் ரொம்ப கம்மிங்க, செஞ்சுரியே ரொம்ப கம்மி தோனி அடிச்சதுல. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். எந்த மேட்ச் வந்தாலும் தோனி இருக்காரா, ஒரு 40 ரன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு 40 ரன் வந்து ரெகுலரா. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் செஞ்சுரி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச் விளையாடவே மாட்டான், 0-0-0. அப்புறம் ஒரு நாள் 100. அப்படி இல்லை. ஒரு அனுஷ்டானம் பண்றீங்க அப்படின்னா அனுஷ்டானத்துல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரம் இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். ஒரு நாளைக்கு என்ன பண்றோமோ அதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் சததம் அப்படின்னு பேர். அதுதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேஷாம் சததயுக்தானாம். சததயுக்தம்ன்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து பண்றவங்க. அபியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே லட்சணம் சொல்றோம், தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி. ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதை பாருங்க, இப்ப 300 கிளாஸ் ஆயிருக்கா, இன்னொரு 150 கிளாஸ் கேட்கும் போது வரைக்கும் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தீர்க்க கால அபியாசம் பண்றீங்களா, ஒரு 80 பேர் 85 பேர் ரெகுலரா பாடத்துக்கு வரீங்கல்ல, நீண்ட கால அபியாசம் தானே. ஒரு பகவத்கீதையை 2 வருஷம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த நீண்ட காலம் இருக்கு, ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டெய்லி காலையில. இது என்னன்னா ஒரு பெரிய அசட்டா மாறும். இந்த கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தார்டியம், ஒரு திருடத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டா. எந்த காரியத்தை திருடுறதா இருந்தாலும், பொய் சொல்றதா இருந்தாலும், இல்ல வந்து நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும், கெட்ட காரியம், எந்த காரியம் பண்ணாலும் எதை தொடர்ந்து பண்றீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு நிபுணத்தன்மை வந்துடும், ஒரு சாமர்த்தியம் வந்துடும். அப்போ யாரு பக்தர்களா இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சததயுக்தானாம். சததயுக்தானாம்னா சததமா தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரந்தரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, சிரவண மனனத்தை நிதித்தியாசனத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களோ. யுக்தானாம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சதத அப்படின்னா நிரந்தரம். யுக்தர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மச்சித்தகன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? போன ஸ்லோகத்துல மச்சித்தக அர்த்தம் சமம், மனோநிகிரகம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்கத பிராணாகாக்கு என்ன எடுக்கணும்? தமம். சமம் தமம், இந்த ரெண்டுத்தோட கூடி இருக்கிறதுக்கு பேரு யுக்தானாம்ன்ற வார்த்தை சேர்த்துங்க. நிரந்தரமா சமம் தமத்தோடு கூடி இருக்கின்றவர்களாக இருந்துகிட்டு பிரீத்தி பூர்வகம் பஜதாம். பிரீத்தி பூர்வகம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரீத்தி பூர்வகனா நான் சொன்னேன்ல, பரம பிரேம ரூபா. பக்தி சூத்திரத்துல 2வது சூத்திரம் முக்கியமானது இதுதான். பக்தினா என்ன சுவாமி அப்படின்னா, சா பக்தி, அந்த பக்தி என்பது து அஸ்மின் பரம பிரேம ரூபா, அந்த பகவான் இடத்துல பரம பிரேம ரூபா, அன்பு மட்டும்தான். அன்புதான் பகவான். அன்பு கண்ணியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டீங்க அப்படின்னா, வேற ஏதாவது கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பூர்வகம் பஜதாம். பகவான்கிட்ட எந்த வியாபாரமும் கொடுக்கல் வாங்கல் ஒண்ணும் இல்லை. விழுந்து 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 நமஸ்காரம், ஒன்றும் வேணாம் சாமி, ஒன்றும் வேணாம் சாமி, நீதான் சாமி வேணும், நீதான் சாமி வேணும், நீதான் எனக்குள்ளார நானா இருக்க அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்து சாமி. அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகணும் சாமி.
ஒன்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நிலை பெறணும் சுவாமி அப்படின்னு அவரையே கேட்கறது. அவர் கண்ணியமா இந்த மாயாஜாலமா இருக்கிற இந்த உலகத்துல ஒண்ணு, என் பேரனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் புண்ணாக்கு, அவ்வளவுதான், போச்சு போச்சு. என் பையனுக்கு மட்டும் இப்படி ஒரு நல்ல வேலை கிடைச்சது நல்லா இருக்கும், போச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அவங்கவுங்க கர்மப்படி வராங்க. பகவான் கர்மபல தாத்தாவா இருக்கார். அவங்கவுங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரிதான் எல்லாம் நடக்க போகுது. இந்த சரீரம், இந்த தேகம், இந்த லோகம் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது எதையும் கேட்டீங்கன்னா நடக்க போறது இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும். அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்கவுங்க கர்மப்படி நடக்கட்டும் அப்படின்னு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு பகவான்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணாம அவனிடத்திலேயே பரம பிரேம ரூபமா இருக்கிறது, பிரீத்தி பூர்வகம் பிரேம மட்டும் இருக்கணும். அப்படிப்பட்டதா பஜதாம், பஜிக்கின்றவர்களுக்கு நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? ததாமி புத்தி யோகம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புத்தி யோகத்தை தருகின்றேன். புத்தி யோகம்னா ஞான யோகம். அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சொல்றோமே, அது வந்து பாத்தீங்கன்னா பலித்தமாயிடும். நான் தான்ப்பா நீயா இருக்கேன்னு பகவான் தன்னை என்ன பண்றார்? பிரகடனப்படுத்துறார். அதனால்தான் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தம் ஏன மாம் உபயாந்திதே, எந்த ஞானத்தினால் அவர்கள் வாசுதேவனாகிய என்னை அடைவார்களோ, என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைவார்களோ, பிரம்மமாகிய என்னை அடைவார்களோ, அந்த விதமான புத்தியோகத்தை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றேன். ததாமி புத்தியோகம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன எந்த ஞானத்தினால், தே அவர்கள் எந்த ஞானத்தினால் அவர்கள் மாம்ன்றதுக்கு அர்த்தம் பரபிரம்ம சுரூபமா இருக்கிற வாசுதேவனா இருக்கிற என்னை உபயாந்தி அடைவார்களோ, தம் புத்தியோகம் ததாமி, அந்த புத்தியோகத்தை அவர்களுக்கு நான் அனுக்கிரகம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷித்துக்கு வந்து தேஷாம், தேஷாம்னா சதத யுக்தானாம். சதத யுக்தானாம்னு என்ன அர்த்தம்? நித்யாபியுக்தானாம்னு போட்டார் ஆச்சாரியர். சததம்ன்றதுக்கு அர்த்தம் நிரந்தரம். 8:14 பாஷித்துல பாத்தீங்கன்னா தெரியும். 8:14 சொல்லும் போது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சததம்ன்றதுக்கு அர்த்தம் நிரந்தரம். நித்தியசகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நித்தியசகன்றதுக்கு அர்த்தம் தைலதாரா மாதிரி நம்ம தீர்க்க காலம் இருக்குல்ல, அந்த தீர்க்க காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்னு சொல்லிட்டார். ஒரு அபியாசம் இருக்கணும், எப்படி இருக்கணும்? தீர்க்க காலம் இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, சதத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுக்கணும்? சதத யுக்தானான்றதுக்கு அர்த்தம் நிரந்தரம் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு நித்யாபியுக்தானான்னு போட்டாரு. நித்யாபியுக்தானம் அப்படின்னா தீர்க்க காலம், நிரந்தரமா இருக்கணும், தீர்க்க காலமா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாஷ்யம் ஆச்சாரியர் சொல்றாரு, நிவர்த்த சர்வ பாஹ்ய ஏஷனானாம். பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வெளியில இருக்கிற ஆசைகள் இருக்குல்ல, புத்திரேசனா, வித்தேசனா, லோகேஷனா, குழந்தைங்களுக்காக பேர குழந்தைங்களுக்காக கேட்கறது புத்திரேசனா. வித்தேசனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கிடைச்சா நல்லா இருக்கும், அவ்வளவு கிடைச்சா நடக்கணும், தனத்தை பத்தியே விவகாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷனா, இந்த லோகத்துல எனக்கு பிரதிஷ்டா உண்டாகணும் அப்படின்னு இந்த லோக விஷயத்திலேயே அடையிறது, பரலோகத்தை அடையணும்னு நினைக்கிறது. இந்த ஆசைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணவங்க, நிவர்த்த சர்வ பாகிய ஏஷனானாம். வெளியில எந்த ஆசையும் இல்லை, பகவான் பார்த்துப்பாரு என்ன நடக்குதோ கர்மத்துப்படி நடக்கட்டும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணும்? பகவான நான் அப்படின்னு அறியணும் அப்படின்ற ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க, சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க. கூடவே பஜதாம் சேவமானானாம். பஜதாம்னு என்ன அர்த்தம்? சேவிக்கிறவங்க, பகவான சேவிக்கிறவங்களா. கிம் அர்த்தித்வாதினா காரணேன கேள்வி வருது என்னன்னு கேட்டா, ஏன் எதையாவது ஆசைப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிடைக்க மாட்டாரா? யாரும் கேட்கலாம்ல. ஏன் சாமி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது கேட்டுட்டு பகவானையும் அடையத்துக்கு ட்ரை பண்ணலாமா சாமி அப்படின்னா, நகி நி ஆக. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இல்லப்பா அது நடக்காது. ஏன் அப்படின்னா பக்தர்களை பிரிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரம்பத்திலேயே 4 பேரை பிரிச்சிட்டோம். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. ஆர்த்தி அர்த்தார்த்தின்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல் கேட்டகரியில இருக்கிறவங்க. இந்த லோகத்துல இருக்க பக்தர்கள்லாம் அவங்க தான் துக்கம் போகணும்னு பிரார்த்தனை பண்றவங்க. அதுக்கப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு வியாபாரம் பண்றவங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஜிக்ஞாசுவா இருந்து சாஸ்திரம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஞானி என்ன பண்றான்? சாஸ்திர ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு ஞான நிஷ்டை அனுபூதி அடைகிறதுக்காக அவன் என்ன பண்றான்? சதா வாசுதேவோகம் அப்படின்னு சிந்தனை பண்றான்.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. அப்ப ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்தி பக்தியையும் என்ன பண்ணணும், தியாகம் பண்ணிட்டு ஜிக்ஞாசு பக்திக்கு வரணும். பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இச்சைப்பட்டு நல்லா குருநாதரை பிராப்தி பண்ணி தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஆசைப்படணும். அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்த்தித்வாதினா காரணேன, அர்த்தித்வத்தோடு சேர்ந்து நீங்க பண்ணினா இது கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காது. நயித்தியாக பகவான் சொல்றாரு, இல்லப்பா அப்ப என்ன இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா பிரீத்தி பூர்வகம். அங்க வந்து வியாபாரம் இருக்கக்கூடாது, எந்த இதுவும் சகிச்சுக்கணும், எந்த துக்கம் வந்தாலும் சகிச்சுக்கணும். பகவான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், குடம் போடுறார், உரசி பார்க்கிறார். சூழ்நிலை வரும்போதுதான் என் மனசு எப்படி இருக்குன்னு தெரியும். கஷ்டம் வரும்போது கஷ்டத்தை கொடுத்து வந்து பரீட்சா பண்றார் அப்படின்னு சகிச்சுக்கிட்டு பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல வெறும் அன்பு மட்டும் வச்சு பிரீத்தி பூர்வகம். பிரீத்தினா என்ன அர்த்தம், ஸ்நேகம். பகவான் இடத்துல ஒரே ஸ்நேகம், ஒரே ஒட்டி. இந்த நாய்க்குட்டியை பார்த்தீங்க அப்படின்னா மேல மேல பக்கத்துல வந்து உரசிக்கிட்டே நிற்குது. என்னன்னு கேட்டினா ஸ்நேகம், வேற எதுவும் இல்லை. பூனைக்குட்டி அதே மாதிரி பண்ணும், நாய்க்குட்டி அதே மாதிரி பண்ணும். அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி போய் பக்கத்துல உரசிக்கிட்டு நிற்கிற மாதிரி சதா காலமும் பகவானோட சிந்தனையிலேயே நம்மளை என்ன பண்ணணும், உரசிக்கிட்டே இருக்கணும், டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரீத்தியோட இருக்கிறது. பக்கத்துலயே போய் அம்மா பக்கத்துல முந்திய பிடிச்சிக்கிட்டே போய் நின்றுட்டு இருக்கிறது. போடா அப்படின்னா போகாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தை எப்படி இருக்கும், பையன் சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், 6-7 வயசு வரைக்கும் பெரியவன் ஆயிட்டுல போ, ஓரமா போ அப்படின்னா கூட போக மாட்டான். அம்மாவோட முந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிரியமானது. முந்திய பிடிச்சிட்டு பக்கத்துலயே இருந்துட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறது, அம்மாவோட காலை கட்டிக்கிட்டே நிக்கிறது, வேலை செய்ய விடாம. இதே மாதிரி பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பண்ணிக்கிட்டு ஸ்நேக பாவத்தோட தத்பூர்வகோ மாம் பஜதாம் இத்தியர்த்தக, அது மாதிரி பிரீத்தியோடு கூடியவர்களாக பகவானை பூஜிக்கிறார்கள் என்று அர்த்தமாகும். அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ததாமி பிரயச்சாமி. ததாமின்றதுக்கு அர்த்தம் கொடுக்கின்றேன். எதை கொடுக்கிறேன், புத்தி யோகம். புத்தி யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா புத்தினா என்ன தெரியுங்களா, ஞானம். ஞானம்னா என்ன சுவாமி, சம்யக்கு தரிசனம். சம்யக்கு தரிசனத்தை கொடுக்கிறேன். நான் அவனாயிருக்கேன், பகவான் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தெளிந்த ஞானத்துக்கு பேரு சம்யக்கு தரிசனம்னு பேரு. ஆத்மா வேற அனாத்மா வேற அப்படின்னு தெளிவா பிரிச்சு அறிகிற அறிவு. மத்தத்துவ விஷயம், என்னுடைய தத்துவத்தை பத்தின விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானம் சொல்றோம். தேன யோகோ, அதோடு கூடியிருக்கிற யோகம் எதுவோ அதுக்கு பேரு புத்தி யோகம்னு பேரு. புத்தி தத்துவ ஞானம், அதோடு சேர்ந்து இருக்கிற ஞான யோகம், அந்த யோகத்தோட வந்து பாத்தீங்கன்னா புத்தி யோக தம் புத்தி யோகம் ததாமி. அந்த புத்தி யோகத்தை நான் அவர்களுக்கு தருகின்றேன். ஏன் அப்படின்னா எதனாலன்னு அர்த்தம், எந்த புத்தி யோகேன, எந்த புத்தி யோகத்தினால், சம்யக்கு தரிசன லட்சணேன, எந்த நல்ல தெளிந்த அறிவினால், மாம் பரமேஸ்வரம் ஆத்மபூதம், என்னை பரமேஸ்வரனா இருக்கிற என்னை, பரமேஸ்வரன் எங்க இருக்கார், ஆத்மபூதம், ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவாகவே இருக்கின்ற என்னை பரமேஸ்வரனை ஆத்மத்திவேன உபயாந்தி, பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடைவார்களோ, உபயாந்தினா பிரதிபத்தியத்தை அடைவார்களோ, அந்த புத்தி யோகத்தை நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். கேத்தே யாருக்கு அது மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா, சும்மெல்லாம் எஃபோர்ட் போடாதவங்களுக்குலாம் இல்லை. யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஏ மச்சித்தத்வாதி பிரகாரைஹி மாம் பஜந்தி. போன ஸ்லோகத்தை சொன்னோம்ல, மச்சித்தாக மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம்னு, அது மாதிரி 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவிச்சு அதோட சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே பிரம்ம அபியாசம் யாரு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பண்ணி அப்படின்ற அந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றேன் அப்படின்னு 10வது ஸ்லோகம் முடிஞ்சு. நாளைக்கு மீதி பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து.
நாராயண நாராயண நாராயண